Today we are going to discuss about fashion cycle. Fashion acceptance is usually described as a fashion cycle. Fashion cycle is depicted as a bell-shaped curve encompassing 5 stages. அதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்டைல மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் அக்செப்ட் பண்ற அந்த பீரியட் இருக்கு இல்லையா, அதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபேஷன் சைக்கிள் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகும், அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா பாப்புலர் ஆகும், அப்புறம் அது பீக்ல வரும். நிறைய மக்கள் அந்த பர்டிகுலர் ஸ்டைல ஃபாலோ பண்ணுவாங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பர்டிகுலர் ஃபேஷன் வந்து மறைஞ்சிட்டே போகும். ஸோ டிக்ளைன் ஆகும் அண்ட் ரிஜெக்ட் ஆயிரும், மறுபடியும் ஒரு புது ஃபேஷன் இன்ட்ரடியூஸ் ஆகும். ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் ஃபேஷன் சைக்கிள். ஸோ இந்த ஃபேஷன் சைக்கிளை வந்து 5 ஸ்டேஜஸா பிரிச்சிருக்கிறாங்க. One is introduction, second one is rise in popularity, and third one is peak in popularity, and fourth one is decline in popularity, and fifth one is rejection. Let us see each stage one by one. Before that, this is a fashion cycle graphical representation, that is diagrammatic representation. So here we are drawing this fashion cycle as a graph. Okay, so there is x-axis and y-axis. The y-axis is a vertical line, so this acceptance period, acceptance, and the x-axis refers timeline. Okay, so here see, so this is the introduction stage, and this is a rising stage, and this is a peak stage, and this is a declining stage, and this is a excellent stage. Okay, so what this graph refers, first வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டைல் இன்ட்ரடக்ஷன் ஆகும் பொழுது நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து கம்மியா அதை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து பாப்புலர் ஆகும். அதுக்கப்புறம் அக்செப்டன்ஸ் நம்பர் ஆஃப் பீப்புள், அக்செப்டட் நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து ஜாஸ்தி ஆவாங்க. ஸோ திஸ் இஸ் பீக் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ் வேர் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் ஆர் ஃபாலோயிங் தட் பர்டிகுலர் ஸ்டைல், அண்ட் தென் ஆஃப்டர் அ பர்டிகுலர் பீரியட் it comes down. The usage of particular style, number of peoples are reduced. So then this stage is declining stage, and the last one is rejection stage. So the number of people used the particular style is reduced completely, and then they will start to purchase. They will use to purchase another different styles. So this is known as fashion cycle. Okay. So introduction stage, designs and styles reviewed at major design centers, and limited acceptance by consumers. So design and ஒரு particular style வந்து இந்த introduction stage எங்க ஒரு particular style வந்து introduce பண்ணுவாங்க அப்படின்னா, in the last class we had discussed the horticulture அந்த மாதிரியான பெரிய design centerல introduce பண்ணுவாங்க. Okay, and second one is limited acceptance by consumers. So இந்த particular designer மிக குறைவான மக்கள் தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஃபேஷன் லீடர்ஸ், அதாவது யாரு ஃபேஷனை ரொம்ப கியூரியஸா ஃபாலோ பண்றாங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டைலை வந்து வாங்குவாங்க. அண்ட் ஹையர் பிரைசஸ், ஸோ தீஸ் ஸ்டைல்ஸ் ஆர் அவைலபிள் ஒன்லி இன் ஹையர் பிரைசஸ், தட் இஸ் தே ஆர் சோ எக்ஸ்பென்சிவ். அண்ட் ஸ்மால் குவான்டிட்டிஸ் ப்ரொடியூஸ்டு, ரொம்ப கம்மியான ப்ராடக்ட்ஸ், அது மீன்ஸ் அந்த பர்டிகுலர் ஸ்டைல் வந்து பல்கா மேனுஃபேக்சர் பண்ண மாட்டாங்க. நம்பர் ஆஃப் கார்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அண்ட் நியூ ஸ்டைல்ஸ் ஆர் பிரைஸ்ட் ஹை. ஸோ எப்பவுமே சொன்ன மாதிரி அந்த ஸ்டைல்ஸ் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். டேலண்டட் டிசைனர்ஸ் மே பி கிவன் ஃபினான்ஷியல் பேக்கிங் டு கிரியேட் நியூ அப்பேரல். ஸோ அந்த நியூ ஸ்டைல்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆகும்பொழுது அதை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போறதுக்கு முன்னாடி தே வில் ஷோகேஸ் டு த கன்சியூமர்ஸ். ஓகே, ஸோ அந்த இதான் வந்து இன்ட்ரடக்ஷன் ஸ்டேஜ். இஃப் இட் இஸ் அக்செப்டட் பை த ஃபேஷன் லீடர்ஸ், அதுக்கப்புறம் தான் அவங்களோட ஃபினான்ஷியல் சப்போர்ட்னால அது அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். They create a new apparel by combining the art and design principle. So அந்த டிசைன் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது என்னவா கொண்டு வருவாங்கன்னு சொன்னா கார்மெண்டா அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ப்ரொடியூஸ் இன் ஸ்மால் குவான்டிட்டிஸ் கிவ்ஸ் ஸ்பேஸ் ஃபார் கிரியேட்டிவிட்டி. ஸோ ஒரு நியூ ஸ்டைல் வந்து அது கார்மெண்டா மாத்துறதுக்கு முன்னாடி ஸோ நிறைய ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே இருக்கும். அதை வந்து ஃபேஷன் லீடர்ஸ் அக்செப்ட் பண்ணணும். அந்த டிசைன் எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு அப்படின்னா தான் அது சப்போர்ட் பண்ணி அந்த கார்மெண்டா கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ அது கார்மெண்டா மேனுஃபேக்சர் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பிரைசஸ் எல்லாமே ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஸ்டைல்ல யூஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒர்க்மேன்ஷிப் எல்லாமே ரொம்ப ஃபேப்ரிக் அதில் இருக்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும், ஹை குவாலிட்டியா இருக்கும். ஸோ தட் இஸ் so the garment also
so costly. So and one more thing, இதை யார் கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஹை ஃபேஷன் designers create பண்ணுவாங்க. Okay, so this is the introduction stage. Increase in popularity. New styles owned by celebrities on television attract the attention of the general public. Okay, இப்போ அந்த பர்டிகுலர் ஸ்டைல் வந்து என்ன ஆயிடுச்சு, ஃபேஷன் லீடர்ஸ் அதை அக்செப்ட் பண்ணிட்டு அது கார்மெண்டா வேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போவாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் ஸ்டைல் இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு என்ன செய்வாங்க, பப்ளிக் கிட்ட கொண்டு போறதுக்காக டெலிவிஷன், மூவிஸ் அண்ட் இப்ப எதெல்லாம் கரண்ட் மீடியாவோ அதுல இருக்கக்கூடிய செலிபிரிட்டிஸ் அந்த பர்டிகுலர் ஸ்டைல் என்ன செய்ய ஆரம்பிப்பாங்கன்னா வியர் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் when we are seeing இந்த அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் பாத்தீங்கன்னா செலிபிரிட்டிஸ் வந்து இந்த ரெட் கார்பெட் வாக்கிங் சொல்லுவாங்க. அதுல they used to wear a particular design. ஸோ அந்த இன்ட்ரடக்ஷன் ஸ்டேஜ்ல இருக்கிற டிசைன்ஸை வந்து பீப்புள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக they used to wear. ஓகே, ஸோ they bring out adaptation. ஸோ அந்த ஸ்டைலை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகுறாங்க இல்லையா. ஸோ இந்த ஸ்டேஜுக்கு பேர் தான் இன்க்ரீஸ் இன் பாப்புலாரிட்டி. கொஞ்சம் கொஞ்சமா அந்த பர்டிகுலர் ஸ்டைல் வந்து ஜெனரல் பப்ளிக் கிட்ட ரீச் ஆகும். ரைஸ் ஸ்டேஜ். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் ஸ்டேஜ் என்ன செஞ்சுட்டாங்க, இந்த பர்டிகுலர் ஸ்டைலை வந்து எல்லாருமே இப்போ அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கும் பொழுது அதை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக மேனுஃபேக்சரர்ஸ் என்ன செய்யணும், அந்த பர்டிகுலர் ஸ்டைல பல்க் ப்ரொடக்ஷனுக்கு கொண்டு போகணும். பல்க் ப்ரொடக்ஷன் பண்ணாதான் என்ன செய்ய முடியாத, நிறைய பேரு அதை பர்ச்சேஸ் பண்ண முடியும். In rise stage, manufacturers adopt designs and styles to produce with less expensive fabrics or less detail. So எந்த பர்டிகுலர் ஸ்டைல் வந்து அதோட இன்ட்ரடக்ஷன் ஸ்டேஜ்ல இருந்து அந்த இன்ட்ரடக்ஷன் ஸ்டேஜ்ல வந்து அது செலிபிரிட்டிஸ் மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா. ஸோ அதுக்கடுத்து நமக்கு என்ன ரைஸ் ஸ்டேஜ் கொண்டு வரணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஸ்டைல ரொம்ப கம்மியான பிரைஸ்ல நிறைய பேரை பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த பர்டிகுலர் டிசைனை கொண்டு வருவாங்க. ஓகே, ஸோ மோர் அஃபோர்டபுள் அண்ட் மோர் அவைலபிலிட்டி, அக்செப்டன்ஸ். ஆக்சுவலி இந்த ரைஸ் ஸ்டேஜ்ல என்ன ஆகும்னா அந்த பர்டிகுலர் ஸ்டைல், அந்த பர்டிகுலர் ஃபேஷன் வந்து எல்லாராலையும் வாங்கக்கூடியதா, அதே மாதிரி பல்க் ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. அப்போ நிறைய இடங்கள் இந்த பர்டிகுலர் ஸ்டைல் என்ன ஆகும், கிடைக்கும். ஸோ இட் இஸ் அக்செப்டட் பை மோர் நம்பர் ஆஃப் பீப்புள். அண்ட் அடாப்டேஷன் அண்ட் சேஞ்சஸ் அண்ட் மாஸ் ப்ரொடக்ஷன். ஸோ இந்த ரைஸ் ஸ்டேஜோட ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா இதுதான். ஸோ அடாப்டேஷன் நடக்கும், சேஞ்சஸ் நடக்கும். அதாவது அந்த எக்ஸ்பென்சிவான அந்த டிசைனை ஈவன் லெஸ் காஸ்ட் மெட்டீரியல் அதே டிசைனை எல்லாருமே யூஸ் பண்ற மாதிரி அடாப்ட் பண்ணுவாங்க, அதை ரீமேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஓகே, இதான் வந்து ரைட் ஸ்டேஜ். Peak in popularity. When fashion is at height of popularity, more demand, adaptations at many price levels. So peak in popularity அப்படிங்கும் பொழுது அந்த பர்டிகுலர் ஸ்டைல் வந்து எல்லா லெவல்ஸ் ஆஃப் பிரைஸ்லயுமே கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேட்டர்ன் ஆஃப் garment வந்து even it may be available in 10,000 or 5,000 and 2,000 even in 1,000. So அந்த மாதிரி அந்த ஒரிஜினல் காஸ்ட் வந்து 50,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்ட்ரடக்ஷன் ஸ்டேஜ்ல அதோட பிரைஸ் வந்து 50,000 இருக்கும். ஆனா 50,000 இருக்கக்கூடிய ஒரு டிசைனை நம்ம அதுல யூஸ் பண்ணக்கூடிய ஃபேப்ரிக், யூஸ் பண்ணக்கூடிய டீடைல்ஸ், இதோட குவாலிட்டி ஃபுல்லா கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு அதை 10,000 ரூபாய், 10,000, 5,000, 2,000 and 1,000 இந்த ரேஞ்சஸ்ல வந்து அதை மேனுஃபேக்சர் பண்ணிருப்பாங்க. அப்போ பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாவும் இருக்காது. ஸோ ஈவன் மிடில் கிளாஸ், ஈவன் லோ மிடில் கிளாஸ் பீப்புள் கூட அதை பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் ஸ்டைல் ஆகும் எல்லா மக்கள்கிட்டயுமே வந்து அது ரீச் ஆயிருக்கும். ஓகே, டியூ டு மாஸ் அக்செப்டன்ஸ் தி ப்ரொடக்ஷன் ரீச்சஸ் பீக். ஸோ எல்லாருமே யூட்டிலைஸ் பண்றாங்க அப்படிங்கும் பொழுது அந்த பர்டிகுலர் கார்மெண்டோட ப்ரொடக்ஷன் வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஃபேஷன் மோஸ்ட் பாப்புலர் அண்ட் அக்செப்டட் அண்ட் வெரைட்டி ஆஃப் ஃபேஷன் வெர்ஷன். ஸோ அதே வந்து என்ன செய்வாங்கன்னா வேற வேற டிசைன், அதுல கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி வேற வேற கலர்ஸ்ல நிறைய levels of changes are introduced பண்ணுவாங்க. And variety of price levels, as I have already told, it is available in different price levels. Length at this stage determines if fashion becomes a classic. So இந்த கிளாசிக்ல இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் நானு. எவ்வளவு ஓல்டு ஃபேஷனா இருந்தா கூட அதுல சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி அதை வந்து even in centuries it will be followed by more number of people. So அதே மாதிரிதான் ஒரு பர்டிகுலர் டிசைன் எல்லா மக்களாலும் it is accepted by more number of people if the acceptance is long period. The acceptance is a long period means so it is called as classic. ரொம்ப வருஷமா ஒரு 100 வருஷம் 200 வருஷமா அந்த பர்டிகுலர் ஸ்டைல் வந்து ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸோட ஃபாலோ ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து கிளாசிக் ஆயிரும். ஓகே, இல்ல இப்ப கிளாசிக் ஆகல
அதுல வந்து சேஞ்சஸ் வந்து அந்த பர்டிகுலர் ஸ்டைல் வந்து போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு மக்களுக்கு அப்படின்னா now it reaches the decline stage. So decline in popularity. Mass production finally end up in fashion conscious people gets bored of the style and they look for something new. ஸோ அந்த பர்டிகுலர் ஸ்டைல் ரொம்ப பாப்புலரா இருந்த ஒரு ஃபேஷன் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா ஓகே இந்த ஃபேஷன் நமக்கு போர் அடிச்சிருச்சு வி ஹேவ் டு கோ ஃபார் நியூ ஃபேஷன் அப்படின்னு இஃப் பீப்புள் திங்க் ஸோ அந்த மாஸ் ப்ரொடக்ஷன் என்ன பண்ணிடுவாங்க கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாப் பண்ணிடுவாங்க. Retail stores put declining styles on racks, hoping to make room for new merchandise. When we go for purchasing, and the particular styles எங்க இருக்காது ஷாப்ஸ்ல அவைலபிளா இருக்காது. ஸோ அது இல்லாம எங்க போயிடும் நமக்கு ஸ்டாக் போயிடும். ஸோ நியூ ஸ்டைல்ஸ் அடுத்து ஒரு நியூ ஸ்டைல்ஸ் அரைவல் ஆகலாம் இன்ட்ரடக்ஷன் அண்ட் ரைசிங் ஸ்டேஜ்ல இருந்து வந்துட்டு இருக்கு இல்லையா அது வந்து இப்ப என்ன ஆக ஆரம்பிக்கும் பாப்புலர் ஸ்டேஜுக்கு வர ஆரம்பிக்கும். இந்த பழைய ஸ்டைல் என்ன ஆகும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிடும். டிக்ரீசிங் டிமாண்ட் ஃபார் த ஃபேஷன். ஸோ அந்த பர்டிகுலர் ஸ்டைல் வந்து எல்லாரும் ரொம்ப விரும்பி கேட்க மாட்டாங்க. Fashion has oversaturated or flooded in the market. So அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த சைஸ் வந்து எல்லா கடையிலுமே வந்து ஸ்டாக் குறைஞ்சிட்டு அப்படி மில் ஆயிடும். Consumers won't pay high price for the fashion. So அந்த பர்டிகுலர் ஃபேஷன் வந்து இனிமேல் அது யாரும் they are not ready to buy with high prices. 10,000லாம் அது அவைலபிள் ஆச்சு யாருமே 10,000 கொடுத்து வாங்க மாட்டாங்க. ஓகே. And rejection. Last phase of the cycle. இதான் வந்து லாஸ்ட் ஃபேஸ். ஸோ அதாவது ஒரு பர்டிகுலர் ஃபேஷன் வந்து கம்ப்ளீட்டா நம்ம மார்க்கெட்ல இருந்து போயிருச்சு அப்படின்னு சொன்னா அதான் வந்து ரிஜெக்ஷன் ஃபேஸ். ஸோ தட் இஸ் நோன் அஸ் லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் த சைக்கிள். ஸோ டிஸ்கார்டிங் த ஸ்டைல் அந்த ஸ்டைல் என்ன பண்ணிடுவாங்க டிஸ்கார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதை ரிமூவ் பண்றது தான். அண்ட் பிகினிங் ஆஃப் த நியூ ஸ்டைல். ஸோ இந்த ரிஜெக்ஷன் ஸ்டேஜ்ல தான் நமக்கு என்ன ஆகும் இன்னொரு ஸ்டைல் இன்னொரு ஃபேஷன் வந்து ஃபீல்டுக்குள்ள என்ட்ரி ஆக ஆரம்பிக்கும். Consumers no longer interested with this old fashion and அதோட price வந்து even become low. And retailers not restocking. திருப்பி அந்த பழைய ஃபேஷனை வாங்கி வைக்க மாட்டாங்க. Manufacturers not producing. So manufacturer அந்த டிக்ளைன் ஆன ஃபேஷன் யூஸ் பண்ண மாட்டாங்க. Retailers அதை வாங்கி ஸ்டாக் பண்ண மாட்டாங்க. So this is the last phase of the fashion cycle. So that is known as rejection style. So as I have now I would like to summarize the fashion cycle. So there are first நம்ம என்னென்ன சைக்கிள்லாம் பார்த்தோம்னு பார்க்கலாம். See introduction, rise in popularity, peak in popularity, decline in popularity, reduction. So rejection. So these are the 5 stages of fashion cycle. Okay. Okay, we will see in the next class with a new topic. Thank you.